ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த பில்டிங்கில் பரப்பு காங்கிரீட் வைக்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுகள்லாம் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னாச்சுங்க இவ்வளோ லேட்டு? அப்புறம் எங்கள் ஊருக்காரன்ட்டு இப்போ நம்ம பாக்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா ஃபேனு பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 2 பக்கம் க்ளோஸ் ஆகிற மூடியோடு வந்திருக்கு. 2 ஸ்க்ரூ கழட்டி இது பண்ணிக்கலாம். அதில் காங்கிரீட்டில் உள்ளே போதாது நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் உள்ளே போகாது. அடியில் மண் வச்சிட்டோம்னா பாக்ஸ் அழுங்க கழட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமே க்ளோஸ்டு. ஒரு சைடு நம்மளுக்கு எப்பவும் போல் இது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷனில் ஆட்ட கழட்டி எடுக்கிற மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் பைப் ஒன்று, 3/4 இன்ச் பைப் ஒன்று, 1 இன்ச் ஒன்று. இப்படி 8 வே இருக்குது. இதில் 4 இப்படி 1 இன்ச் இருக்குது. 4 1 இன்ச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 அந்த கேப்பில் 3/4 இன்ச்சு 4 3/4 இன்ச்சு போட்டுக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு 4 3/4 இன்ச்சு போட்டுக்கலாம். அடுத்து ஸ்பாட் லைட்டு, டெப்த்து கம்மியான ஸ்பாட் லைட்டு. இதில் 2 3/4 இன்ச் பைப்பு, 2 1 இன்ச் பைப்பு. அடுத்து ஜங்ஷன், டெப்த்து ஜங்ஷன் வச்சுக்கிறோம். 3 வே ஜங்ஷனில் வாங்கிக்கிறோங்க. அதே மாதிரி 4 வே ஜங்ஷன் வாங்கிக்கிறோம். 1 இன்ச்சில் 4 வே ஜங்ஷனு டெப்த்து. அது 3/4 இன்ச்சு வாங்கிக்கிறோம். 3/4 இன்ச்சு ஜங்ஷன், 3/4 இன்ச்சு டெப்த்து, 3 வே ஜங்ஷன் ப்ளஸ் 4 வே ஜங்ஷன் 2 வாங்கிக்குது. 2 mm 1 இன்ச்சு பெண்டு, 2 mm 3/4 இன்ச்சு பெண்டு. ஸ்பாட்லைட் பாக்ஸுங்க எல்லாம் வாங்கியிருக்கு. அடுத்து நம்ம இதுக்கு உண்டான பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட் வாங்கிக்கிறோங்க. இன்சுலேஷன் டேப்பு, நம்ம தலைவர் பாக்ஸ் வச்சுட்டு இருக்கிறார். இப்போ தலைவரியா நல்லா அறுத்து விட்டுங்க 3/4 இன்ச்சு பைப்பை. இவர் தாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரீஷியன் தலைவர். பேஸ்ட்டெல்லாம் போடுறாரு பாருங்க. 2 சைடு பேஸ்ட் போட்டாருங்க பாருங்க. எப்படி ஜம்முன்னு சமைச்சு விட்றாரு. அக்யூரேட்டாக வேலை செய்வாருங்க. பாருங்க ஸ்பாட் லைட் லைன் போட்டார் தலைவர். ஃபுல்லாக ஒரு லிங்க் அடிச்சுக்கிறார் பாருங்க. ஹாலுக்கு வரக்கூடிய ஸ்பாட் லைட் லைன். ஃபேன் பாருங்கள் 4 பாயிண்ட்டு, ஹாலில் 2, இப்படி பார்த்திங்கன்னா 3 4. இந்த இடத்துக்கு சேனலியர் போடுறதுக்கு மொத்தம் 5 பாக்ஸ் வச்சுருக்கோம். உள் ரவுண்டில், வெளி ரவுண்டில் வெளி ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனுக்கு, சேனலியர் லைட்டுக்கு 5 ஃபேனுக்கும். நம்ம முதலாளி இங்கே மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. ரூம் மெஷர்மெண்ட் பண்ணி பாக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. 2 பாக்ஸுக்கு 10க்கு 16 கிச்சனுக்கு 2 ஃபேனுக்கு போட்டுக்கிறாரு. பாருங்கள் ஸ்கூல் பையன் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு பாருங்க பைப் போட்டிகிட்டு இருக்கிறேன். வேலைக்கு வந்துட்டேன் சின்ன பையன். இன்னைக்கு அரை நேரம். துண்டு பைப்பெல்லாம் ஜாயின் பண்ணி லிங்க் கொடுக்குறானுங்க. இந்த பாக்ஸுக்குமே வேறு அந்த பாக்ஸுக்கு ஒரு லூப் கொடுக்குறான். அதுக்கு பேஸ்ட்டை கொண்டே பாருங்கள் தலைவர் கொடுக்குறாரு. அங்கே முதலாளி பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. கட்டு போட்டுருக்கிறாரு பைப்புக்கு. பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கட்டு போடணும். ஃபுல்லாக பைப்பு பாக்ஸ் எல்லாம் கட்டு போட்டுருங்க. பாருங்கள் 1 ஜாயிண்ட்டு, 2 ஜாயிண்ட்டு, இன்னொரு ஜாயிண்ட்டும் போட போகிறேன். 3 ஜாயிண்ட்டு எல்லாம் பேஸ்ட்டு வச்சு போட போகிறானுங்க அந்த சின்ன பையன். எத்தனாவது படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட். 10th படிக்கிறான் பையன்.
பேஸ்ட் போடுறான் பாருங்கள். நல்லா பாருங்கள், சொட்டுற மாதிரி பேஸ்ட் போட்டு ஜம்முன்னு ஜாயின் பண்ணுறான். போடுறான் பாருங்க உள்ள பைப்பு. ஃபுல்லாக பெட்டு பைப்லேயே ஜாயின் பண்ணுறானுங்க. இது வந்து லூப்பு, இது வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறது. அதுக்கு வேண்டி ஒரு 7-8 ஜாயிண்ட் பண்ணிட்டான் பையன். நல்லா பேஸ்ட் போட்டு நல்லா ஜாயின் பண்ணுறான். லூப் போட்டான். இதுவும் வெளியே செப்பரேட் பாத்ரூமுங்க. அதுக்கு உண்டான ட்ராப்பு ஹீட்டர் லைனுக்கு இதில் வேணால் ஹீட்டர் வச்சுக்கலாம். இதில் ஒரு லைன் ட்ராப் இறக்கிக்குது, இதில் மெயின் ட்ராப்பு, இதில் கொண்டு சவுத்தில் இறக்கிக்குது. பழக போட்டிருக்காங்க தெரியல. உள்ள அட்டாச்சு பாத்ரூமு, அட்டாச்சு பாத்ரூம்லேருந்து ஒரு ட்ராப் இறக்கிக்குது. இது ஹீட்டர் லைனுக்கு செப்பரேட்டு. இதில் வந்து பையன் லூப் போட்டான்ல அந்த லைனுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம்லேருந்து டோருக்கு இந்த இடத்துக்கு வந்து ட்ராப் இறக்கிக்குது. அடுத்து இந்த பெட்ரூமு 10x10 பெட்ரூமு, ஒரு ஃபேன் பாக்ஸு, அதுலேருந்து ஒரு ட்ராப்பு. இதில் 2-வே லைனு, ஏசி லைனில் இதில் வச்சுக்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின் லைனு. இங்கே தான் சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிறோம். டோர் வருது, இதில் 1 இன்ச் இறக்கிக்கிறோம். அந்த 1 இன்ச்சு பார்த்திங்கன்னா வருங்க, இதுதான் டிபி பாக்ஸுக்கு போகிற சர்க்யூட். இந்த ரூமுக்கு டிபிக்கு போகிறது. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த இதிலிருந்து அடுத்த ரூமு, அடுத்த பெட்ரூமுக்கு கொண்டு வரோம். இங்கே ஒரு 10x10 பெட்ரூமு. இந்த 10x10 ரூம்லேருந்து இது லைட்டிங் பாயிண்ட்டு ஒரு 3/4 இன்ச் இறக்கிக்கிறோம். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் இறக்கிக்கிறோம். அது வந்து ஹீட்டர், இந்த ஏசி பாயிண்ட்டு ப்ளஸ் 2-வே லைனில் அதில் எடுத்துக்கிற மாதிரி. அப்படியே வந்தீங்கன்னா மெயின் டோர், இந்த இடத்துக்கு டோர் வருங்க. டோருக்கு கீழே சுவிட்ச் பாக்ஸு ப்ளஸ் அதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ரூமுக்கு உண்டான சர்க்யூட் பார்த்திங்கன்னா வருங்க, அந்த 1 இன்ச்சில் டைரெக்டாக அங்கே டிபிக்கு போயிரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரும். இந்த ரூமில் இருந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு ஒரு லூப் சும்மா போட்டு வச்சுருக்கோம். ஏதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹாலுக்கு இந்த பெட்ரூமுக்கு ஒரு லூப் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் இருந்து இந்த ஃபேனுக்குலேருந்து அடுத்து 10x16 பெட்ரூமுக்கு இன்னொரு லூப் போடுறோம். 10x16 பெட்ரூமில் வந்து 2 ஃபேன் வச்சுக்கிறோம், ரூம் பெருசுங்கிறனால. அடுத்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு ட்ராப் லைட்டிங் இறக்கிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி லைனு ப்ளஸ் 2-வேக்கு அங்கே கொண்டு இறக்கிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃப்ளோட் நாளைக்கு இது டேங்க் வச்சா மாட்டுறதுக்கு வேண்டி 2 லைன் எடுத்துகிட்ருக்குறோம். ஏதோ ஒரு எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் லைட்டு இல்லை வந்து ஆட்டோ ஃப்ளோட் கண்ட்ரோலரு இதுக்கு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேருந்து இது பூஜா ரூமுக்கு ஒரு லூப் எடுத்துக்கிறோம். பூஜா ரூம்லேருந்து அது வந்து ஸ்டோர் ரூம், கிச்சன் ஸ்டோர் ரூமுக்கு ஒரு லைன் எடுத்துருக்குறோம். இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்க்கு ஒரு லைன் எடுத்துக்குது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் சுவிட்ச் பாக்ஸுக்கு வருது. ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்திங்கன்னா வருங்க, சுவிட்ச் பாக்ஸுங்க இந்த இடத்துல வருது, டோர் இங்கே வருதுனால இதிலேருந்து நீங்கள் வந்து இது இந்த டிபி பாக்ஸுக்கு போகிற லைனு செப்பரேட்டு டிபி பாக்ஸுக்கு அங்கே போயிருங்க, சர்க்யூட் லைனு. அடுத்து பார்த்திங்கன்னா இது 2வது அந்த பெட்ரூம்லேயே 2வது ஃபேனுக்கு அதான் சொன்னீங்களோ ஆட்டோ ஃப்ளோட் கண்ட்ரோலருக்கு 2 லைன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிச்சனுக்கு ஒரு லைனு அப்படியே டைரக்ட் லூப் அடிச்சிடுறோம். இது வந்து ஸ்டோர் ரூமோடைய ஒரு லைட்டு, ஸ்பாட் லைட்டு, பூஜை ரூமோட ஸ்பாட் லைட்டு. பூஜை ரூமில் ஒரு ட்ராப் இறக்கிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த லைன் கொண்டே ஒரு ட்ராப் இறக்கிக்கிறோம். இதிலேருந்து கிச்சனுக்கு ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து கிச்சனுக்கு ஒரு லூப் அடித்து வச்சுக்கிறோம். அதுலேருந்து அதுக்கு லைன் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே செப்பரேட்டாக 2 லைன் ஏற்றி நிறுத்திக்கிறோம். ஏதாவது மொட்டை மாடிக்கு வேணால் தேவையான லைட் போட்டுக்கலாம் கிச்சன்லேருந்து. இதில் பார்த்திங்கன்னா 2 கிச்சன் வந்து 10x16ங்கிறனால 2 ஃபேனுக்கு வச்சுருக்கு. இந்த இடத்துக்கு ஒரு ஃபேனுக்கு, அந்த ஃபேனுக்கு. அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பு லைட்டிங்க்கு. இங்கே வந்து மெயின் லைனு, மெயின் சுவிட்ச் பாக்ஸுக்கு ஒரு லைன் இறக்கி இருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதிலிருந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரு லூப் எடுத்து ஹாலோடைய ஃபேனு சான்லியர் லைட் இருக்குது பாருங்கள், அதில் கொண்டே ஓப்பன் பண்ணி விட்டு அதிலிருந்து பார்த்திங்கன்னா வருங்க அங்கே போயிரு டிபி பாக்ஸுக்கு செப்பரேட் சர்க்யூட்டு. அங்கேருந்து இந்த ஃபேனுக்கு வந்து இந்த ஃபேனுக்குலேருந்து இங்கே நம்ம இந்த கிச்சனுக்கு வந்துடும். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. மேலே வந்து நிறையா சர்க்யூட் போடவே இல்லை அப்படின்னு போன வீடியோவெலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா லிண்டன்லேயே பார்த்திங்கன்னா
லிண்டன் காங்கிரீட்லேயே சர்க்யூட்டுக்கெல்லாம் வச்சு இறக்கிடுவோம். மேலே வந்து வெறும் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வைப்போம். இதில் வந்து வைக்காதனால இதில் சர்க்யூட்டுக்கு வைக்கிறோம், அவ்வளோதாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஹாலுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டெப்பு காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பாட்லைட் போட்டிருக்கிற பாருங்க. இந்த கார்னர் ஒரு ஸ்பாட்லைட்டு, அதேமாதிரி சென்டர் ஒரு ஸ்பாட்லைட்டு, அந்த லாஸ்ட் ஒரு ஸ்பாட்லைட்டு. இப்படி லைனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பாட்லைட்டு, இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, அந்த லாஸ்ட் அந்த கார்னர் ஒன்று போட்டிருக்கோம். ஒரு இந்த கார்னர் ஒன்று போட்டு இதுலேருந்து இறக்கி இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொண்டாந்து இதில் இறக்கிடுறோம். அதே மாதிரி இந்த ஃபேன் ஹூக்லேருந்து இப்படி ஒரு லைனை கொண்டாந்து இதில் இறக்கிடுறோம், அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இன்னொரு லைனு இப்படி கொண்டாந்து இதில் இறக்கிடுறோம். மொத்தம் 3 லைனுக்கு இறக்கிக்கலாம். இது வந்து கேபிள் லைன். அடுத்து பார்த்திங்கன்னா டிவி இங்கே தான் இருக்குது. கேபிள் லைன் பாருங்கள், மேலே கொண்டு அதில் இறக்கிக்கலாம். செப்பரேட்டாக ஒரு லைனு கேபிளுக்கு கொண்டே விட்டுட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த லைனில் பார்த்திங்கனாலும் ஒரு 3 பாக்ஸ் ஸ்டெப்பில் வந்து ஸ்பாட்லைட் போட்டுக்கிறோம். அந்த லாஸ்ட் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஹாலுக்கு வெளியில் தான் வந்து 40 தான் டோட்டல் டிபி கண்ட்ரோல் வருதுங்க. டோட்டல் டிபி கண்ட்ரோல் இங்கே தான் வரும். இதிலிருந்து ஒரு லைன் எடுத்துருக்கோம். இதிலிருந்து பாருங்கள் நேராக இந்த ஸ்பாட்லைட்லேருந்து கீழே இங்கே மெயின் இறக்கிறோம் கொண்டு போய். ஹாலில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் இறக்கிக்கு லைட்டிங்க்கு, ஒரு ஃபேனுக்கு, மறுபடியும் சேனலியர் லைட்டு, மறுபடியும் ஃபேனுக்கு, அங்கே ஒரு ட்ராப் இறக்கிக்கு லைட்டிங்க்கு, அந்த பயோமெஸ்டிக் ஒரு ஃபேனுக்கு, அதுக்கு அந்தலேயே ஒரு ட்ராப் இறக்கிக்கிறோம். இதிலேருந்து ஒரு ஃபேனுக்கு, அதுலேருந்து ஒரு ட்ராப் இறக்கிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து லூப் பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்குறோம். எல்லா பாக்ஸுக்கும் லூப் இருக்கிற மாதிரி ஒரு லூப் போட்டுக்கலாம். இதில் அடைச்சிடுச்சுனாலுமே இதுலேருந்து இப்படி சுற்றி வந்துக்கலாம், அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்டிகோ. இது ஃபோர்டிகோவுக்கு பார்த்திங்கனாலுமே அந்த ஃபேனுக்குள்ளே கொடுத்து ஃபேனுக்குள்ளேருந்து அங்கே போய் ஒரு லைன் மேலே தூக்கி விட்ருக்குறோம். கீழே ஒரு ட்ராப் இறக்கி விட்ருக்குறோம். மேலே ஒரு மொட்டம், அதாவது வெளியில் லைட் போட்டுக்கிற மாதிரி கீழே ஒரு ட்ராப் இறக்கி விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த ஒரு கீழே ஒரு ட்ராப்பு, இப்படி ஒரு ட்ராப், 4 பக்கம் 4 லைட் வந்துருங்க. திருப்பி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாட் லைட்டோட லூப்பு. அந்தலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டோட லூப்பு. அந்த ஸ்பாட் லைட்லேருந்து அப்படியே அந்த ஸ்பாட் லைட்டு, அந்த ஸ்பாட் லைட்லேருந்து இதுக்கு, இதிலேருந்து அந்த பாத்ரூம் லைனு. இது வந்து பாருங்கள் இப்படி கொண்டாந்து இந்த ஸ்பாட் லைட்லேருந்து இங்கே இறக்கிக்கிறோம். இந்த ஸ்பாட் லைட்லேருந்து டைரெக்டாக இப்படி ஒரு லூப்பு, இப்படி மேலே ஒரு இந்த இடத்துக்கு ஒரு ட்ராப் இறக்கி மேலே ஏற்றிக்கிறோம். இங்கே ஒரு ட்ராப், கீழே ஒரு லைன் இறக்கி வச்சுக்கிறோம். கீழே பார்த்திங்கன்னா சன்சைட் லைன் இருக்குது, அதனுடைய லைன் அதில் போயிடும். அதுலேருந்து லூப்பு இதுக்கு ஒன்று கொடுத்துருக்குறோம். எதாவது அடைச்சிடுச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு வேண்டி. இவ்வளோதாங்க பரப்பு காங்கிரீட்டு. இதெல்லாம் டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.